ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள வார ராசி பலனை பற்றி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாத இறுதி ஜூலை மாத தொடக்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கணிக பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 29ஆம் தேதி கடகத்திற்கு செல்கிறார். ரிஷபத்தில் குரு சென்றிருக்கிறார். சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சென்றிருக்கின்றனர். 29ஆம் தேதி சனி வக்ரகதி அடைகிறார். இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் கன்னி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கு சுபவிரிய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார ராசி பலன்ல முதல்ல மேச ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசி நேயர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வரவுக்கு மேல் செலவு வந்து வாட்டி வதைத்தாலும் கடுமையான உழைப்பால் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். சந்திரனின் நகர்வுகள் வியாபாரத்தில் மந்தமான நிலையை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கையில் பணம் இல்லாமல் தடுமாற்றமான நிலை உருவாகலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் ஒரு மனை இடத்தை வாங்குவீர்கள். புதன் 3, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆரம்பத்தில் தடங்களாக இருந்த காரியங்கள் அடுத்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்குங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மங்கள நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் முதலில் குழப்பம் நிலவுங்க, பின்னர் அதிலிருந்த மன சங்கடங்கள் அனைத்துமே அகலிடும். சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நீண்ட காலமாக நினைத்த வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்மீக பெரியவர் ஒருவரின் ஆலோசனையால் உடல் ரீதியாக இருந்த துன்பம் விலகுங்க. கேது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். போட்டிகளை எளிதாக வென்று வெற்றி கொண்டு நாடுவீர்கள். இந்த நாட்கள் மேச ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பாராத பணவு வரவு ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி அரசு ஊழியர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுக்கு நல்லதுங்க. புதன் 2, 3ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். பேசி வைத்த திருமண காரியங்கள் தள்ளி போகலாம். ஒருவருக்கொருவர் மனம் விரும்பிய இளம் வயதினர் ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகும் நிலை வரலாங்க. குரு 1ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்தில் வெற்றி காண்பீர்கள். தனியார் துணை ஊழியர்கள் மன நிறைவான சம்பளம் பெறுவார்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். வெளிநாட்டு பயணம் சில இடர்பாடுகளுக்கு இடையே நிறைவேறும். சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையார் தொழிலுக்காக பண உதவி செய்வார். ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக கடன் வாங்கி அலைவீர்கள்.
அடுத்ததாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்துக்கோங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வருமானத்தை கெடுக்க சில உறவு கழுகுகள் வட்டமிடும். ஆனால் அதை விரட்டி அடித்து கொன்று வெற்றி காண்பீர்கள். சந்திரனின் நகர்வுகள் பங்கு சந்தை வியாபாரத்தில் படு வேகமான வளர்ச்சியை தருங்க. ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தை எதிர்பார்த்து வெளியூர் செல்கிறீர்களோ அதில் இடையூறு உண்டாகலாம். புதன் 1-2ஆம் இடத்தில் இருக்கிறார். கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த பெருமை அடைவார்கள். மாணவர்களின் கல்வித்திறன் அதிகரிக்கும். குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படும். சுக்கிரன் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். வியாபார சிக்கலை பேச்சுவார்த்தையால் தீர்ப்பீர்கள். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீர் பணவரவு உண்டாகலாம். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும். அடுத்ததாக கடகம் ராசி. வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அரிய செயல்கள் புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள். சந்திரன் சிறப்பான முறையில் பயணிக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அமோக லாபம் கிடைக்கலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க ஒப்பந்தங்களை அழுங்காமல் பெறுவீர்கள். கான்ட்ராக்டர் உங்களின் கைக்கு வந்து சேருங்க. புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலுக்கு இருந்த அரசாங்க சிக்கலை முறைப்படி தீர்ப்பீர்கள். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தை தொட்டாலும் இடையூறு இல்லாமல் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 மனங்கள் கலந்து காதலில் திளைக்கலாம். சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமண மேடையிலே சம்பந்திகள் சண்டை சச்சரவுகளில் இறங்கலாம். ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தக்க சமயத்தில் பெண்கள் பண உதவி செய்வார்கள். கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செல்வாக்கை அதிகரிக்க கண்மூடித்தனமாக செலவு செய்வீர்கள். 28, 29ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அடுத்ததாக சிம்மம் ராசி. அரசரை போல் கோலச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்க வேலைக்கு படிப்பவர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். ஒரு சிலர் IPS தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு உகந்த மருத்துவத்துறையும் சிலருக்கு கிடைக்கலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் சஞ்சலங்களை தரலாம். ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் மனம் அலைப்பாயும் நேரம் சிம்ம ராசிக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக இருக்குங்க. IT ஊழியர்கள் சிறப்பான பலனை அடைவார்கள். புதன் 11, 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வாக்கு சாதுரியத்தால் வாடிக்கையாளர்களை வளைத்து பிடிப்பீர்கள். குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே கலகம் பிறக்கலாம். சிலர் வீட்டுக்கு வருவதையே வேதனையா நினைப்பார்கள். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்குங்க. பண வரவு பிரமாதமாக இருக்கலாம். சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்ப்புகளை தூள் தூளாக்குவீர்கள். ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மக்களிடம் உங்களுடைய பிடிவாதத்தை காட்டாதீர்கள். அதனால் மன வேதனை அடைவீங்க. கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீர்கள். அதை நிறைவேற்ற மிகவும் சிரமப்படுவீர்கள். 29, 30, 1ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அடுத்ததாக கன்னி ராசி. அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சொந்த முயற்சியால் எந்த தொழிலிலும் காலூன்றி நிற்பீர்கள். ஜவுளி வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமான நிலையில் இருக்குங்க.
விறுவிறுப்பாக வியாபாரம் செய்து கையிருப்பை அதிகரிப்பீர்கள். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இழுபறியாக இருந்து வந்த வழக்கு வெற்றி பெறலாம். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரலாம். புதன் 10, 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பரின் வீட்டு பிரச்சனையை வெகு சாமர்த்தியமாக தீர்த்து வைப்பீர்கள். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரியோர்களின் நல்லாசியால் வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடைபெறும். புதிய வீடு வாங்கி குடி செல்வீர்கள். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வாய் வார்த்தைகளால் கடுமையாக சண்டை போட்டாலும் கணவன் மனைவி இருவரும் இதயத்தால் இறுக்கமாக இருப்பார்கள். சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளின் நடத்தையை பெற்றோர்கள் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டுங்க. சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பின் நிவாரணம் கிடைக்கலாம். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். பெண்ணுக்கு வரன் தேடுவதில் மும்முரமாக இறங்குவீர்கள். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண உதவி கிடைக்காமல் தடுமாற்றம் அடைவீர்கள். 2, 3, 4ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலன்ல எந்தெந்த ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.